ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபைனலா ராயன் மூவி பார்த்து முடிச்சாச்சு. மூவி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அன்பிலீவபிள்ங்க. அந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். தனுஷோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல நம்ம மூவி பார்த்துருக்கோம். அந்த மூவியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் மூவி இது அப்படிங்கும்போது வேற லெவல். நமக்கு வந்து ராயன் மூவி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி ரசிகர்கள் எல்லாமே பார்க்கணும்னு வெயிட் பண்ணமோ, அந்த வெயிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வொர்த்தபிளா இருந்துச்சு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாவே வந்துட்டு அண்ணன் தங்கச்சி பாசத்துல நம்ம நெறைய படம் பார்த்துருப்போம். ஆனா, அண்ணன் தங்கச்சி பாசத்த இப்படியும் காட்டலாமா அப்படிங்கிறத வந்து காட்ட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு தனுஷ். தம்பிய வச்சு அண்ணன் டைரக்ட் பண்ணது போக, இப்போ தம்பி அண்ணன வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதனால செல்வராகவனோட லெவல் வந்து மேல போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்வராகவனோட கேரக்டரும் இருந்துச்சு. செல்வராகவனையும் தனுஷ் அண்ணன் தம்பி 2 பேரையும் ஸ்க்ரீன்ல சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்க வந்துச்சு. கூஸ்பம்ஸா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. மியூசிக் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா பாட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் அந்த உசிரே சாங் அந்த இடத்துல அந்த லாஸ்ட்ல வந்து அந்த இடத்துல வச்சாரு பார்த்தீங்களா, அங்கே தாங்க மனுஷன் நின்றுட்டாரு. சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டே இல்லாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதில் 3 பசங்க இருக்காங்க, ஒரு தங்கச்சியோட இருக்காங்க. இவங்க 3 பேரையும் நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி தான் நம்ம தனுஷை காட்டுறாங்க. தனுஷோட என்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாமே ஆர்வமாக வெயிட் பண்ணுவோம். ஹீரோ வர்றது எப்படி இருக்கும், ஐயோ மாஸ் சீனாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். பட் இதில் அப்படி இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்துட்டு தனுஷ் அந்த சிக்கன் ரைஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓ நம்ம தனுஷா இது அப்படின்னு டக்குன்னு அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு நமக்கு ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எல்லாரையுமே காட்டும்பொழுது அந்த இடத்துல ரொம்பவே கேஷுவலாக யதார்த்தமாக காட்டின ஒரு அந்த முறை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம கதைக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக நம்மளே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ டைரக்டராக எல்லா இடத்துலையுமே தனுஷ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் ஏற்படுத்துச்சு. ஸோ மீண்டும் மீண்டும் இந்த படத்தை நம்ம அப்படியே சொல்கிறோம் அப்படின்னா, இதை தியேட்டரில் பார்த்துக்கும் போது தான் அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து உணர முடியும். ஓகேவா? சரி ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருக்கார். ஹீரோ இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வில்லன் இருக்கணும். வில்லனுக்கு பஞ்சமே இல்லாமல் இதில் 2 வில்லனை கொடுத்துருக்காங்க. ஒரு வில்லன் பார்த்தோம் அப்படின்னா துரை, அதாவது நம்ம சித்தப்பு சரவணனை தான் காட்டியிருக்காங்க. இன்னொரு வில்லன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யாவை காட்டியிருக்காங்க. நம்ம நடிப்பு அசுரனை பற்றி சொல்லவா வேணும், பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே அளவுக்கு வந்து சரவணன் சித்தப்பு சரவணன் வந்து எழுச்சவர் கிடையாது. அவர் தான் வந்துட்டு கதையோட டேர்னிங் பாயிண்டாகவே அமைஞ்சிருக்காரு. அவருமே கொஞ்சம் இடத்துல வந்தாலுமே கூட அவரோட நடிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா துரை, அதாவது நம்ம சித்தப்புக்கும் எஸ்ஜே சூர்யாவும் கூட காலத்தில், அதாவது அவங்க அப்பாவோட காலத்துலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதை டீட்டெயிலாக காட்ட மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட ரவுடிசத்தையும் தடுக்க வரதா தான் ஒரு போலீஸ்காரராக வந்து நம்ம பிரகாஷ் ராஜை காட்டுறாங்க. பட் பிரகாஷ் ராஜ் எப்படி அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இப்போது சித்தப்பூவையும் எஸ்ஜே சூர்யாவையும் கோத்து விட்டுறாரு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்க போக இடையில சம்மந்தமே இல்லாமல் தனுஷோட தம்பி வந்து இதில் உள்ளே பூந்துடுறாரு. ஸோ இங்கே தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தம்பி வந்து உள்ளே போய் பூந்ததும் அண்ணன் சும்மா இருப்பாரா, பாசக்கார அண்ணனாச்சா, உடனே என்ன பண்ணிடுறான்னா ஓவர் நைட்டில் நம்ம துரை இருக்கார் இல்லையா சித்தப்போட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு டவுட் வந்தது, நம்ம துரை சாரை கொல்லலை, ஆனால் யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் இருக்கும்போதே தனுஷ் தான் கொண்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தனுஷை கூப்பிட்டு டீலிங் பேசினா. பட் தனுஷ் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் கொல்லவே இல்லைப்பா, உன்ட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட், அதாவது விடிஞ்சா அவங்க தங்கச்சியோட கல்யாணம், அதாவது துர்காவோட கல்யாணம். ஆனால் துர்காவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே எஸ்ஜே சூர்யாவை முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் பிளான் பண்ணுறாரு. இதை செல்வராகவன் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படி நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா கூட
தம்பியை வச்சு முடிச்சு பார்த்துக்கோங்க, கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அங்கேருந்து கிளம்பி போனால் அந்த இடமே வந்து ரொம்பவே அமைதியாக, அதாவது தூங்குற மாதிரி ஒரு காட்சி. அப்போ தான் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு நம்ம ட்ரெய்லர்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, காட்டில் வந்து பலசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் அப்படின்னு அந்த பேக்ரவுண்டு வரும். ஆக்சுவலி அந்த சிங்கம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தனுஷ் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க ஹைனா யார் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா, அந்தளவுக்கு தந்திரம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே சூர்யா அங்கே வந்துட்டு நம்ம தனுஷ் போய் பார்த்தாரு அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட தங்கச்சி கடத்திட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. சரி, தங்கச்சி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிற நேரத்தில் அவங்க ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதாவது இவங்களை தம்பிங்களை வச்சு எஸ்ஜே சூர்யா அண்ணனை போட்டு தள்ள முடிவு பண்ணிடுறாரு. இவங்களும் குத்திடுறாங்க. மயக்கமான தனுஷ் அந்த இடத்துலயே படுத்துடுறாரு. இப்போ அண்ணன் மீது ரொம்பவே பாசம் வச்சிருக்க தங்கச்சி அவர் துஷாரா விஜயன் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தன்னுடைய அண்ணனை மீது காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற சீனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு வில்லத்தனமான ஆக்ரோஷத்தை காட்டியிருப்பாங்க. ஒரு பையனுக்கு ஈக்குவலாக பொண்ணாலையும் பேச முடியும், ஒரு ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு தெளிவாக ரொம்பவே அழகாக காட்டியிருக்காரு தனுஷ். இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு ஹீரோவுக்கு, அதாவது தனுஷ்க்கு எந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபைட் சீனில், அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு நம்மளோட தங்கச்சி அதாவது துஷாரா விஜயனுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஆண்களுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காரு படத்தில் ஃபுல்லாகவே. இப்போது தனக்கு எதிராக மாறி தன்னையே கொல்ல துணிஞ்ச தன் தம்பிகளை என்ன பண்ணாரு, எஸ்ஜே சூர்யா கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்தது, தன்னோட தங்கச்சி தனக்காக இவ்வளவு செஞ்சா இல்லையா, தன் தங்கச்சிக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, தன் அண்ணனுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு